Hi friends. Hi. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அண்ணாதான் போர் அடிக்குதுங்க. அதனால குட்டி குக்கிங் vlog. குக்கிங் vlog. என்ன வைக்க போற? இன்னைக்கு என்ன வைக்க போறேன்னா சாதம் வந்து வடிச்சிட்டோம். நாங்க வடிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவோம். அதனால சாதம் வந்து வடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறோம். அதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெயை ஊத்தி நிஷா சொல்ற மெத்தட்ல கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்க மாசா இருக்கும். நல்லெண்ணெயா? ஏன்னா கிராமத்து சைடுல செய்யதாமா நல்லெண்ணெய் தான் ஊத்தி இருக்கோம். நல்லெண்ணெய் ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அதை வந்து சேர்த்திடலாம். ஜீரகத்தை சேர்த்தியாச்சு. நல்லா கருவாடை வந்து ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி வச்சிருக்கேன். வறுத்து வச்சிருக்கேன். வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து குழம்புல அப்படியே போடுவாங்களா வறுத்துட்டு போடுவாங்களா? அப்படியே போடலாம், வறுத்துட்டும் போடலாம். அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து என்னென்ன பொருள் இது வந்து நல்லா இதாயிடுச்சு. ஜீரகம் வந்து இப்போ வந்து பூண்டு பல் நசுக்கி வச்சிருக்கேன். ஒரு 5 பூண்டு பல் வந்து நசுக்கி வச்சிருக்கேன். அதோட அதை போட்டலாம். அப்புறமேட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், 20 சின்ன வெங்காயம் இப்போ போட்டு அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நம்மளோட பூண்டு வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தக்காளியை வந்து நேராக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் போட்டுடலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துடலாம். அது என்னடி அங்கே கருவாடு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் வறுத்து. இது வந்து உங்களுக்கு குழம்புல போடுறது. அது குழம்புல போட்டால் பாப்பா சாப்பிட மாட்டா இல்லையா, அதுக்காக. இது என்னது மசாலா? என்ன மசாலான்னா புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி தண்ணியாக எடுத்துக்கிட்டேன். தண்ணியாக எடுத்து அதோட வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். மசாலா தண்ணி இது. ஆமாம், அதையும் காமிச்சிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, அடுத்த தடவை காமிப்போம். இப்போ வந்து நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே சார். தக்காளியை வந்து காணாமல் போயிடுச்சு, எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு கருவாட்டு குழம்புனாலே வந்து கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க, இல்லைன்னா முருங்கைக்காய் போட்டு வைப்பாங்க. நம்ம வந்து முருங்கைக்காய் தான் போட போகிறோம். ஏன்னா கத்திரிக்காய் எனக்கு அலர்ஜி, அதனால இப்போ வந்து முருங்கைக்காய் நம்ம சேர்த்து நல்ல வாசனையாக இருக்குது. நல்லெண்ணெய் வாசனை தான் வருது இப்போதைக்கு. வேறு ஒன்றும் மசாலா வாசனை எல்லாம் வரல, கருவாட்டு வாசனை எல்லாம் வரல. தக்காளி வெங்காயத்தில் வந்து நம்ம முருங்கைக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஓகே, இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடை சேர்த்திடலாம். கருவாடை போட்டு வேகணும்லாம் அவசியம் இல்லை, உடனே இறக்கிடலாம். ஆமாம், ஏன்னா அந்த கருவாடு வறுத்து வச்சிருக்கு. கருவாடு இப்போ சோறும் ஆக்கி வச்சிருக்கு. நாங்கள் இப்போ வந்து சோறு வடித்து ரெடியாக இருக்குது, இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ போட்டு கருவாடை போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே நிஷா, ஓகே எல்லாம் பாய் சொல்லு. இப்படி மண்டையை ஆட்டுற, இப்படி ஆட்டுற. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கேளு, ரெகுலராக வந்து குக்கிங் வீடியோ ஏதாவது போடலாமா இல்லை வேணாமான்னு கேட்டுக்கோ. போடலாமான்னு சொல்லுங்க. ஆமாம், இந்த ஒரு வீடியோலேயே தெரிஞ்சிடும்ல. ஓகே பாய். பாப்பா பாய் சொல்லுமா. அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாப்பா. ஓகே நிஷா, பாய் நிஷா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.